பிரைஸ் லார்ட். நல்லா இருக்கிறீங்களா? இந்த நாளில் கூட ஆண்டுடைய வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். 2 நாளாகமும் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், அவனோடு இருக்கிறது மாம்ச புயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று எசேக்கியா ராஜா அன்னைக்கு சொன்னது போல இன்றைக்கும் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னோடு இருந்து நீ போராடுகிற எல்லா காரியங்களிலிருந்தும், நீ ஃபேஸ் பண்ணுகிற எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நான் உன்னோடு இருந்து உனக்கு ஜெயத்தை கட்டளையிட, அந்த பிரச்சனைகளை தீர்க்க நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அதை அதை நான் முடித்து அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை நான் ஏற்படுத்துவேன். உன்னோடு யுத்தம் பண்ணவர்களோட நான் யுத்தம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த எசேக்கியாவின் காலத்தில் கூட அவருக்கு விரோதமாக வந்ததான அந்த சனகரிப்பை ஆண்டவர் என்ன செய்தார்? நீ சும்மா இரு, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொன்னது மாத்திரமல்ல, அந்த சனகரிப்பு யாரை வைத்து தன்னை மேன்மை பாராட்டினானோ, தன்னுடைய படை பலத்தை வைத்து, தன்னுடைய பராக்கிரமசாலிகளை பலசாலிகளை வைத்து அவன் பெருசாக, நான் எங்களுடைய ஆட்கள் வந்தால் உங்களை அப்படியே எல்லா கழுத்தை திருகிடுவோம், குருவி குஞ்சு போல நசுக்கி போடுவோம், நீங்கள் வணங்குற தெய்வம் கூட உங்களை தப்பு வைக்க முடியாது, ஆகவே நீங்கள் அடுத்து நாளைக்கு வரும்போது எங்களுக்கு நீங்கள் சரணடைந்து விடுங்கள், இல்லாவிட்டால் நான் உங்களை கொன்று அழித்து போடுவோம் என்று மிரட்டினான். ஆனாலும் எசேக்கியா ராஜாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் ஆண்டவரை நோக்கி முறையிட்டார்கள். அவனோடு இருக்கிறது மாம்ச புயம், நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி, ஆகவே நம்மோடு கூட இருந்து நம்முடைய யுத்தங்களை நடத்த அவர் நம்மோடு இருக்கிறார். நம்மோடு இருந்து உங்களுடைய போராட்டங்களில் இருந்து விடுதலையாக்க அவர் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய காரியங்களை அவர் நிவர்த்தியாக்க அவர் நம்மோடு இருக்கிறார். விசுவாசிங்க, என்னுடைய பிரச்சனைகளை தீர்க்க இயேசு கிறிஸ்துவினால் முடியும், இந்த போராட்டங்களிலிருந்து விடுதலையை கொடுக்க இயேசு கிறிஸ்துவினால் முடியும் என்று நம்புங்க. நிச்சயமாய் உங்களுடைய விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆக கடவுது. இந்த நாளில் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஆண்டவர் முற்றுப்புள்ளியை வைக்க விரும்புகிறார். நீங்கள் ஆண்டவருக்கு இடம் கொடுங்க. ஆண்டவரே, நான் என்னுடைய சொந்த முயற்சினால் போராட முடியல ஏசப்பா, நீர் எனக்காக யுத்தம் பண்ணுங்க. இந்த பிரச்சனை, இந்த குடும்ப பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்குங்க, இந்த நோயிலிருந்து விடுதலையாக்குங்க. எத்தனையோ பேர்த்த பார்த்துட்டேன், எத்தனையோ வைத்தியரை பார்த்துட்டேன், சுகமாக மாட்டேங்குது. நீர் எனக்கு சுகப்படுத்துங்க. நீரே எனக்கு வைத்தியராக இருந்து என்னை சுகப்படுத்தும். ஆண்டவரே, இந்த வேலையை எனக்கு நிரந்தரமாக்கி கொடுங்க. என்னால் முயன்றதை செய்து விட்டேன், ஆனால் நிரந்தரமாய் ஒரு வேலையை கிடைக்க மாட்டேங்கிறது. ஆண்டவரே, நீர் எனக்கு உதவி செய்யும். அந்த ஊழியத்தில் எனக்கு ஒரு உதவி செய்யும். ஜனத்தை கொடுங்க, ஆத்துமாக்களை கொடுங்க, ஊழியத்தில் வல்லமையை பிரயோஜனப்படுத்துங்க. என்னால் ஒன்றும் முடியாதப்பா, நீர் என்னோடு இருந்து எனக்காக நீர் உங்களுடைய கிருபையும் வல்லமையும் வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாக ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், சத்துருக்களை சிதறடிப்பார். அல்லேலூயா. நாளை நிறைய சொல்ல போன நேரம் பத்தாது. ஆனால் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். உங்களோட யுத்தம் பண்ண அவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க அவர் உங்களோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார். அதை விசுவாசிப்போம், நன்றி சொல்லி பிரார்த்தனை செய்வோம். சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, எல்லாருமே நேசுதான பருவத்தின் தந்தையே, ஆசிரியப்பட்டதான அந்த நாளில் கூட நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே என்று சொல்லி ஆண்டவர் எசேக்கியா தன்னை திடப்படுத்தி கொண்டது மாத்திரமல்ல, உண்மை நம்பி இருந்ததான அந்த மகனை ஆண்டவரை வெற்றி சிறக்க, எதிரியை ஆண்டவரே தோற்கடித்து, அந்த பலசாலிகளை அந்த நைட்டே அவர்களை சங்காரம் பண்ணி அந்த சனகரிப்பினுடைய முகத்தை செத்த முகமாய் மாற்றினது போல, பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா பிசாசும் கிரிகள் மனுஷி வல்லமைகள் எல்லாம் செத்த முகமாய் போவார்களாக, அவர்கள் தோற்று போவார்களாக, பிள்ளைகள் ஜெயத்தை பெற்றுக்கொள்வார்களாக. இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள், தொழில்கள், படிப்புகள், ஊழியங்கள், போக்குவரத்து எல்லாவற்றிலும் கரம் கூர்ந்து பெரியார் செய்து அனைத்து நாமத்தை மேம்படுத்த வேண்டுமா எங்களுக்கு காப்பாற்ற இயேசு நாமமாக கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு அற்புதத்தை செய்திருக்கிறார். நம்மோடு கூட இருந்து அவர் யுத்தங்களை செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். நீங்கள் கவலைப்படாதீங்க. எந்த ஒரு சதி ஆலோசனையும், எந்த ஒரு சதி திட்டங்களும் நமக்கு விரோதமாய் ஒன்றும் செய்யாது, மேற்கொள்ளாது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.